ஹாய் பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ரோமர் 1:17 நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கு என்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், ஒருவன் விசுவாசிக்கும்போது நீதிமான ஆக்கப்படுவான். எப்படி விசுவாசிப்பானா, கர்த்தருடைய வசனத்தை கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அவனுக்குள்ள விசுவாசம் வரும்போது நிச்சயமா அவன் பிழைப்பான்னு சொல்லி அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். அதாவது இந்த கான்டெக்ட்ல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ரோமபுரி ஜனங்க அப்படிதான் இருந்தாங்க. கர்த்தருக்கு விரோதமா அவங்க வந்து ரொம்ப பயங்கர மொட்டை டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ரொம்ப பாவம் செஞ்சாங்க. கர்த்தரை விட்டு வழி விலகி அவங்க ஏசப்பா தேவனுடைய அறிஞ்சு அவங்க கர்த்தரை மகிமைப்படுத்தாம தெரியாம இருந்தாங்க. தேவனை விட்டு வழி விலகி இருந்தாங்க. அவங்க எப்படியோ கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கேட்டு அந்த வசனத்தை அவங்க அவங்க வாழ்க்கையில் கிரியை செய்யும்போது அவங்க எப்படியோ மனமா ரசிக்கப்பட்டாங்க. அதான் அந்த அப்போஸ்தலர் பவுல் கடிதம் எழுதுறாங்க, சென்னையில் கடிதம் எழுதுறாங்க. நீங்கள் எப்படியோ நீங்கள் ரசிக்கப்பட்டீங்க, நீங்கள் இன்னும் ஆவிக்குள்ள வளரணும்னு சொல்லி சந்தோஷமாக கடிதம் எழுதுறாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா கூட சரி, நம்ம கர்த்தருடைய விசுவாசிக்கும்போது நிச்சயமாக நீதிமான் பிழைப்பார். நம்ம விசுவாசமாக நிச்சயமாக பிழைக்க முடியும். நம்ம கர்த்தரை எப்படி விசுவாசிக்க முடியும், தேவன் நம்ம எப்படி விசுவாசிக்க முடியும்? அதாவது யாராவது நம்ம இந்த கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது, இல்லை கர்த்தர் செஞ்ச நன்மை நம்மளுக்கு சொல்லும் போது, அது மூலமாக அந்த அந்த வசனமோ இல்லை அவங்க கர்த்தர் செஞ்ச நன்மை நம்ம வாழ்க்கை நம்ம அதை நினைக்கும் போது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை எதுவும் நமக்கு அற்புதம் செய்யும் போது நம்ம அப்போ கர்த்தரை விசுவாசிப்போம். அப்போ கர்த்தரை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நம்ம ஒருபோது வெட்கப்பட்டு போக மாட்டோம். நம்ம எப்போவுமே சரி கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும். அதுக்காக தான் இந்த சுவிசேஷம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இந்த வார்த்தையை நம்ம நம்பும் போது கர்த்தர் நம்மளுக்கு செஞ்ச நன்மை நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையை அதை நம்பும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்ம ஒருபோது கைவிடவே மாட்டார். நிச்சயமாக நம்ம எல்லா இடத்துலையும் சரி கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். நம்மளோட கூட கர்த்தர் இருப்பார். ஏன்னா இந்த வசனம் அனைத்து பேர் வாழ்க்கையை மாற்றிருக்கு. மாற்றி லூத்தரைய கூட சரி விசுவாச நீதிமான் பிழைப்பான்னு சொல்லி இந்த வசனம் தான் அவர் வாழ்க்கையை மாற்றிச்சு. அதாவது அவர் பார்த்தா ரோமன் கேத்தரி, அவர் வந்து ரோமன் கத்தோலிக்க சபை செஞ்ச ஒரு தேவ மனுஷன். அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அவர் நீதிமான ஆக்கிறதுக்கு போனால் நான் என்ன செஞ்சாலும் நீதிமான நான் என்ன செய்யணும் எனக்குள்ளே இருக்க எல்லாமே பாவங்கள்லாம் போகும்னு சொல்லி அவர் பயங்கரமாக அந்த ரோமன் நாட்டெல்லாம் வந்து நடந்து போயிருக்கிறாரு. அநேக இடத்து அவர் வந்து இப்படி பண்ணால் அப்படி பண்ணால் அப்படி பண்ணால் நீதிமான ஆக்க முடியும்னு சொல்லி அவர் என்னென்னமோ செஞ்சு பார்த்தார். ஒன்றுமே அவர் நீதிமான ஆக்க முடியும். லாஸ்ட்டாக ஒரு போதகர் சொல்கிறார், இதுமாரி அங்கே ரோமன் காத்தில் ஒரு வந்து கேத்தரிங் சபை இருக்குது, அந்த சபையில் நீங்கள் முட்டி போட்டு பிரார்த்தனை பண்ணின்னு போங்க. நீங்கள் பிரார்த்தனை பண்ணின்னு போகும்போது நிச்சயமாக அவங்க வந்து உங்களுக்கு இருக்க அந்த மனப்பாரெலாம் போகணும்னு சொல்லும் போது அவர் நடந்து போகும்போது அந்த வசனம் கர்த்தர் அவரோட காதில் பேசுகிறாரு. விசுவாசம் நீதிமான் பிழைப்பா. அப்போ தான் வந்து மார்ட்டின் லூத்தர் நினைக்கிறார், நான் என்னதான் செஞ்சால் நீதிமான் ஆக்க முடியாது, அவர் தான் நீதிமான் ஆக்க முடியும் சொல்லி அதுக்கப்புறம் அந்த வசனத்தை விசுவாசிக்க ஆரம்பித்தார். அந்த வார்த்தையை விசுவாசிக்க ஆரம்பித்தார். அவர் பயங்கரமாக வந்து சீர்திருத்தம் வந்து ஒரு பெரிய ஆசிரியர் மாற்றப்பட்டார். அது மட்டும் அப்போஸ்தலர் பவுல் அப்படி தான் இருந்தார். கர்த்தருக்கு விரோதமாக இருந்தார். அவர் வந்து எல்லாவற்றிலும் சரி அவரை மேன்மைப்படுத்தியிருந்தார். நான் அப்படியா இருப்பேன், நான் அப்படி இருப்பேன், நான் பெஞ்சமின் கோத்திர, நான் வந்து ரோமன், நான் வந்து யூதர், நான் வந்து கிரேக்கர் கலாச்சாரத்தில் வளர்ந்து நான் பெரிய ஆசிரியர் படித்தேன், நான் என்கிட்ட வந்து கப்பலுக்கு நான் பெரிய படக்காரன், எல்லாமே அவர் மேன்மைப்படுறேன். எப்போ கர்த்தருடைய வார்த்தை அவர் வந்து படிக்க ஆரம்பித்தார், சுவிசேஷத்தை அந்த வார்த்தையை படிக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சொல்கிறார், கர்த்தரை அறிகிற அறிவில் அது எல்லாமே நான் குப்பை என்று எண்ணுகிறேன் சொல்லி பவுல் சொல்கிறார். ஏன்னா நம்ம விசுவாசத்தை நிச்சயமாக நீதிமான் பிழைப்போம். இந்த வார்த்தையை விசுவாசிங்க, கர்த்தர் செய்த நன்மைகள் நம்புங்க, நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். ஆமென்.